கர்த்தருடைய பிள்ளையே, இயேசு கிறிஸ்து என்ற நாமம் உள்ள வசனங்களை அறிக்கை செய்வோமாக. ஒன்றான மெய்த்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். யோவான் 17:3. எல்லாருக்கும் கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை கொண்டு பிதாவானவர் சமாதானத்தை சுவிசேஷமாய் கூறினார். அப்போஸ்தலர் 10:36. துரிச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமலிருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். ரோமர் 13:14. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே இஸ்ரவேலர்கள் ரட்சிக்கப்படுகிறது எப்படியோ அப்படியே நாமும் ரட்சிக்கப்படுவோம் என்று நம்பியிருக்கிறோமே. அப்போஸ்தலர் 15:11. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அப்போஸ்தலர் 16:31. நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ரோமர் 1:3. பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபைவரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். ரோமர் 6:23. சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை என் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை என்னுடனே கூட இருப்பதாக. ஆமென். ரோமர் 16:20. தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாயிருக்கிற தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். ரோமர் 16:27. தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாயிருப்பதற்கு என்னை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். 1 கொரிந்தியர் 1:9.